in UAE. 29 வருடங்களுக்கும் மேல் அதிகமான வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். லைவ் அக்கவுண்ட், ஃப்ரீ செமினார் மற்றும் ஃப்ரீ டெமோ அக்கவுண்ட்ஸிற்கு ரெஜிஸ்டர் பண்ண லாக் ஆன் பண்ணுங்க orientfinance.com or call 048713200. Orient Finance, licensed and regulated by Securities and Commodities Authority. எஸ் மக்களே, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்கான நேரம் வந்தாச்சு. ஃபெரோஸ் சார் நம்ம கூட நினைச்சாச்சு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சந்தோஷ் சார். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார். ஓகே, சலாம் துபாய். திஸ் இஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்ட், ஃபெரோஸ் பேசுகிறேன். மார்க்கெட் மேட்ரிக் அப்புறம் வெல்த் கிரியேஷன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சரியான முறையில் புரிதல் இல்லை இந்த கம்பெனிகளை எப்படி சொல்றது, இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு தெரியல, கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா வெல்த் எப்படி டெஸ்ட்ராய் ஆகுங்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடு இன்னும் ஒரு சைடு பார்க்கணும், மணி மேஜிக் பண்ற விதங்கள் பார்க்கணும். இதெல்லாம் உண்மை டேட்டா. இது மாதிரி இன்னொரு உண்மையை நம்ம பார்க்கணும். அதுதான் வெல்த் டெஸ்ட்ராய் ஆன கதை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கம்பெனி அதாவது early 2000 அந்த கம்பெனி அடிக்கடி சொல்ல தெரியுமா, போஸ்டர் பாய். அந்த கம்பெனியே ஒரு போஸ்டர் பாய்ங்க. யூனிடெக் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி. அதாவது டிஎல்எஃப் இதுக்கெல்லாம் அப்புறம் உள்ள கம்பெனி. நெக்ஸ்ட் டிஎல்எஃப்க்கு அடுத்தது யூனிடெக் தான். They are very prominent on metros. மெட்ரோவில் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா லேண்டை கையகப்படுத்துறதுல அவங்களுக்கு டிஎல்எஃப்க்கு ரொம்ப பெரிய போட்டியே நடக்கும். இவ்வளோ பெரிய கம்பெனி யூனிடெக் லிமிடெட். ஒரு ஸ்டேஜ் என்ன நாங்கள் அவங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணபலம் அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணி டெலிகாம் பிஸ்னஸ்க்கு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2002, 2003, 2004 பிறகே பார்த்தீங்கன்னா நிறைய டெலிகாம் கம்பெனிஸ் இருக்கு. இன்னைக்கு தான் டெலிகாம் ஜியோ படி ஆயிடுச்சு. 2 பிளேயர் தானே, ஜியோ, ஏர்டெல் தான். ஐடியா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு குவார்ட்டரும் டைம்ல சொல்லணும். அன்னைக்கு நிறைய இருந்தது. டாடா டோகோமோ இருந்தது, வீடியோகான் இருந்தது, ஏர்டெல் இருந்தது. அந்த மாதிரி இவங்க ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க, யூனிநார்னு. யூனிடெக்கும் டெலிகாம் நார்வேவுடைய ரொம்ப பெரிய கம்பெனி நார்வேல. டெலிகாம் நார்வேயும் சேர்ந்து யூனிநார். இந்த யூனிநார் ஸ்பெக்ட்ரம் பிட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு சர்வீசஸ் வச்சிருந்தாங்க. இவ்வளவு பெரிய கம்பெனி யூனிடெக். டெலிகாம் லைசன்ஸ் வச்சு டெலிகாம் சர்வீசஸ் கொடுத்த கம்பெனி. இப்போ எங்க போச்சுங்க அந்த கம்பெனி? இதில் இந்த ஸ்பிளிட்டு போனஸ்லாம் நீங்க சேர்க்காம இருந்தீங்கன்னா இதோட ஷேர்ஸ்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலதான் ஹைட்ல இருந்தது. நிறைய போனஸ் கொடுத்தாங்க, ஸ்பிளிட் ஆச்சு ஷேர்ஸ். அந்த ஸ்பிளிட்டு போனஸ் பண்ணி பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 600 ரூபாய் வரைக்கும் அந்த ஷேர் போயிடுச்சு. இப்போ உள்ள சார்ட்ல பாத்தீங்கன்னா 600 rupees வரை, 563 வரைக்கும் ஹை போயிட்டு இன்னைக்கு 9.70 இருக்கு. சும்மா ட்ரேட் ஆயிடுச்சு. கம்பெனிலாம் ஒன்றும் கிடையாது. அதோடைய சேர்மனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பரோல்ல போனவர் சரண்டர் ஆகல. அதனால ஹைகோர்ட்ல பெட்டிஷன், நீங்க இவ்வளவு மணி நேரத்துல ஜெயில் சூப்பரண்டன்ட் முன்னாடி நீங்க போய் நிக்கணும். ஒரு காலத்துல போஸ்டர் பாயா இருந்த மனுஷன் இன்னைக்கு ஜெயில் சூப்பரண்டன்ட் முன்னாடி நிக்கணும். இதான் அவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம் நடக்குது. ஒரு போஸ்ட் பாய் கம்பெனி, ஒரு பவர்ஃபுல் கம்பெனி எப்படி இப்படி போச்சு? அப்போ நான் சொல்ற மாதிரி வெல்த் கிரியேஷன்லாம் கண்மூடித்தனமா எனி ஷேரை வாங்கிட்டு போட்டா வெல்த் கிரியேட் ஆயிடுமா 20 வருஷத்துல? இந்த மாதிரி காணாம போன கம்பெனிஸ் இருக்கு. எல்லா கம்பெனியும் இன்ஃபோசிஸ் கிடையாது, விப்ரோ கிடையாது. சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இன்டகிரேட்டட்னு ஒரு பெரிய கம்பெனி, அது 2000 மிகப்பெரிய கம்பெனி, எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க எங்க போச்சீங்க? காணாம போயிடுச்சு. அதே மாதிரி ஜேபி பவர் அண்ட் இன்ஃப்ரா
எங்கே போச்சு? காண போயிடுச்சு. திஸ் இஸ் வாட். எதை வேணாலும் வாங்கி போட்டுட்டு 20 இயர்ஸ் இருக்கணுங்கிறதுலாம் வெல்க்ரியேட்டா. அதை பீரியாடிக்கலாக மானிட்டர் பண்ணுற நமக்கு தெரியணும். பேலன்ஸ் ஷீட் அனாலிஸ் பண்ண தெரியணும். பீரியாடிக்கலாக வந்து ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்க்க தெரியணும். அவங்க பிஸ்னஸ் மேடில் ஆர்கனைஸ் பண்ண தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சால் நான் சொன்ன வந்து 100 பேக்கர்ஸில் இது 1000 2000 பேக்கர்ஸ் கூட நமக்கு கிடைச்சிடும் நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸில். அது தெரியாமல் கால வைக்கும் போது தான் இவ்வளோ பிரச்சனை. திஸ் இஸ் வாட் ஐம் டெல்லிங். வந்து வெல்த் கிரியேஷன் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். இட் மீன்ஸ் ஒரு பக்கம் நாலேஜ், இன்னொரு பக்கம் பேஷன்ஸ். இந்த ரெண்டுமே கலந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அங்கதான் வெல்த் கிரியேஷன் நடக்கும். இனியாவது நம்ம வந்து ஒரு சைடை மட்டும் பார்க்கும்போது மக்கள் என்ன செய்யறாங்கிறது ஓடி போய் எதை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதனாலதான் டைரக்ட் ஸ்டாக் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்றோம். பணம் இங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஈக்விட்டியில மட்டும்தான் பணம் மல்டிப்ளை. இந்த மேஜிக் மணி இருக்குல்ல, இந்த மேஜிக் எங்க நடக்கும்னா ஈக்விட்டி அலோன் இல்லை. அதை விட வேற எங்கேயுமே உங்களுக்கு நடக்காது. நல்ல இருந்தாலும் நடக்கவே இருக்காது. இன்னும் சொல்றேன், ரியல் எஸ்டேட்டை பத்தி இவ்வளவு பேசுறோம். ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன் வந்து ஓகே, துபாய் மாதிரி கண்ட்ரியில கொஞ்சம் பரவாயில்ல. இந்தியானா என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாகவே ரியல் எஸ்டேட் ரிட்டர்ன் வந்து டோட்டல் அமெரிக்காவில் லாஸ்ட் 100 இயர்ஸ்ல ரியல் எஸ்டேட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஒன்ட் பிலீவ் 0.6%. அதுவும் ஓரளவுக்கு கொடுத்ததுக்காக 2000க்கு அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் வளர்ந்தது தான். இவ்வளோ பிஸியஸ்ட் ஹாட்டஸ்ட் சிட்டி இன் அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கிற மேன்ஹாட்டன் ஐலண்ட். மேன்ஹாட்டன் ஐலண்ட்ல 100 இயர்ஸ்ல என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க, 6% தான். வேற ஈக்விட்டி எத்தனை மடங்கு கொடுத்துருக்குன்னு தெரியும். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டினாங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் உண்டு. பட் ஒரே ஒரு விஷயம் கேரியட் என்னன்னா, இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச். நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால ஒரு சைடு ஸ்டோரி, இன்னொரு சைடு ஸ்டோரி, இதை பேலன்ஸா வச்சுட்டு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம். ஸ்மார்ட் இன்வெஸ்ட். Brought to you by Orient Finance, your trusted investment partner in UAE. 29 வருடங்களுக்கும் மேல் அதிகமான வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். லைவ் அக்கவுண்ட், ஃப்ரீ செமினார்